நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ கீ ரைஸ் வந்து செய்கிற முறையை வந்து நான் வந்து சொல்கிறேன். இது வந்து சிம்பிள், ஈஸி. ரொம்ப கீ கூட போட்டுக்காதுங்க, வெஜிடலாக இருக்கும். ஓரளவுக்கு வந்து லிமிட்டடாக போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சமாக வந்து ஆயிலும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா சோம்பு, ஸோ பிரியாணி மசாலா என்னென்ன இருக்குதோ உங்களால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, ஆனியன், ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஆனால் முந்திரி வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த டம்ளர் வந்து ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ 1/2 வந்து ஊற்றலாம் தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா வந்து இன்னொரு டம்ளரில் தண்ணியும் வந்து ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு வந்து கொச்சின் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிற ரைஸ் வந்து போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வர வரைக்கும் விசில் போட்டுட்டு வச்சிடலாம். 3 விசில் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டா பர்ஃபெக்டான கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான கீ ரைஸ் வந்து ரெடி ஆகி பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்ட்னஸ் வந்து நல்லா வந்து வந்திருக்கு. வாசம் வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து சாப்பிட்லாம், சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை, அந்த மாதிரி இருக்குது. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் மட்டன் கறி ரெண்டுமே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் வர்றாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான பன்னீர் பட்டர் மசாலா, அண்ட் தென் பார்த்திங்கன்னா கீ ரைஸு, அண்ட் தென் மட்டன் கறி வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வரி. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ்க்கு வந்து காம்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட் டிஷ்ஷாக இது வந்து திக்கான பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது. அண்ட் இந்த பக்கம் மட்டன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. அது வந்து ஸ்டீம் ஆகணும், ஆன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து நல்லா வந்து சலசலான்னு கொச்சின்னு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டு இது ஒரு திக்னஸ் வந்து பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரட்டும், அப்புறமா வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து திக்னஸ் வந்து நல்லா வந்துடுச்சு. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சிச்சு. ஸோ உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரம் மனிஷ்.